கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஏப்ரல் மாதத்தினுடைய கடைசி ஆராதனை காண உதவி செய்த தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஏப்ரல் மாதத்திலே இந்த 25 நாட்கள் நம்மை ஆச்சரியமாய், அதிசயமாய், அற்புதமாய் தேவன் நம்மை நடத்தி இந்த 26வது நாளை கடைசி ஞாயிற்றுக்கிழமை, இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை காண உதவி செய்த தேவனுக்கு கோடாக்கொடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களிலே நீங்களும் நானும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்கிற செய்தியை தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம், அதனுடைய கடைசி வசனம் 31வது வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாயிருக்கிறதுனாலே நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இவரை குறித்து வேதம் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் என்று சொல்லுகிறது. நம்முடைய தேவன் ஜெயம் கொடுக்கிறவரும் இஸ்ரவேலின் ஜெயபலமானவருமாய் இருக்கிறதுனாலே இம்மட்டும் நம்மை ஜெயமாய் நடத்தி வந்த வழிகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கர்த்தரால வருமா? அப்ப ஜெயம் வரணும் அப்படின்னா நமக்கு இந்த உலகத்துல பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் இவையாவும் இருக்கிறது என்று அர்த்தம். இதைதான் இயேசு சுவாமி இந்த பூமியில் இருக்கும்போது யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே, ஜான் த காஸ்பல் சாப்டர் 16 verse 33 அங்கே படிக்கும்போது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொன்னார். எபேசியர் நிருபத்திலே 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் படிக்கிற வேளையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு நிருபம் எழுதும் போது விதமாய் சொல்லுகிறார். எபிசியன்ஸ் சாப்டர் 6 verse 11, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. நம்மையும் சேர்த்து அவரையும் சேர்த்து நமக்கு போராட்டம் இருக்கு. மாம்சத்தோடு இரத்தத்தோடு இல்ல, ஆவிகளோடு, வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராட்டம் உண்டு என்று சொல்லுகிறார். இன்னும் யோபின் புஸ்தகத்திலே நாம் படிக்கிற வேளையிலே பக்தன் யோபு இவ்விதமாய் சொல்லுகிறதை நமக்கு கவனிக்க முடியும். 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே, ஜோப் சாப்டர் 14 verse 1, சிறுநிலத்தில் பிறந்தவன் மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாயிருக்கிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதோடு மாத்திரமல்ல, verse 14 and 14, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபின் புஸ்தகத்திலே 14:14, மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? தனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாட்கள் எல்லாம் அவன் காத்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போராட்டத்தின் நாட்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே, பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ என்று யோபு 7:1 படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் யோபின் புஸ்தகம் 5:7 படிக்கும்போது, தீங்கு புழுதிலிருந்து உண்டாகிறதும் இல்லை, வருத்தம் மண்ணிலிருந்து முளைக்கிறதும் இல்லை, அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான் என்று படிக்கிறோம். மேலே சொல்லப்பட்ட இந்த வசனங்கள் எல்லாம், வாசித்த வசனத்தில் எல்லாம் உபத்திரவம் உண்டு, போராட்டம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாட்கள் உண்டு, போராட்டத்தின் காலம் உண்டு, வருத்தம் அனுபவிக்க மனுஷன் பிறந்திருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விடையாம் வாசிக்கிறோம். இந்த போராட்டங்கள், உபத்திரவங்கள், வருத்தங்கள் எல்லாம் பூமியிலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவைகளிலிருந்து மனுஷன் ஜெயம் பெற வேண்டும். போராட்டத்தை கண்டு, உபத்திரத்தை கண்டு பின்வாங்கி போகக்கூடாது, ஓடி போயிடக்கூடாது. ஸ்தோத்திரம். அதற்கு மாறாக அவைகளை ஜெயிக்கணும்.
அதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் நமக்கு தந்திருக்கிற பெரிய கிருபை. இந்த கிருபையை பெற்று, அபிஷேகத்தை பெற்று, ஆவியை பெற்று, இந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் போராட்டத்தையும் வருத்தத்தையும் வேதனைகளையும் நீங்களும் நானும் ஜெயிக்கிற மனுஷராய் மாறணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால வரும். நாம் ஆயத்தப்பட 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 ஜெயத்தை கர்த்தர் தருவார். இந்த ஜெயமான ஜீவியத்திற்கு கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கும்படி, இரக்கத்தை கொடுக்கும்படி கர்த்தர் நமக்கு காத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த போராட்டத்தின் ஜெயிப்பதற்கு ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம், மாம்சத்தில் இருக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரனாலும் இந்த போராட்டங்கள் எல்லாம் நீங்கள் நானும் ஜெயிக்கணும். இதுக்கு என்ன செய்யணும் சொல்லி நாம் ஒரு காரியத்தை ஆதியாகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பும் போது நாம் ஒரு காரியத்தை அங்கே படிக்க முடியும். 21ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஜெனிசிஸ் சாப்டர் 25 verse 21 onwards. மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவள் வேண்டுதலை கேட்டறினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தார். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவன், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். மூத்தவன் இளையவனை சேவிப்பான். பிரசவ காலம் பூர்ணமடையும் போது அவள் கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 27ஆம் வசனம். இந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆன போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலே 2 பிள்ளைகள் மோதிக்கொள்கிறது. இங்கே தாயின் வயிற்றில் மோதல். மனுஷன் எப்படியோ மோதிக்கொள்கிறான். ஜாதியாக, கட்சிக்காக, நிறத்திற்காக, கர்த்தர் பாஷைக்காக மனுஷன் மோதிக்கொள்கிறான். ஆனால் இங்கே ஒரு தாயின் வயிற்றில் இருக்கிற ஒரு போராட்டத்தை பார்க்கிறோம். இப்படியானால் எப்படியோ என்று தேவனிடத்திலே அந்த நல்ல ஸ்திரீ விசாரிக்க போனால், விசாரித்த போது கர்த்தர் சொல்லுகிறார், உன் வயிற்றில் 2 ஜாதி உண்டாகிறது. மூத்தவன் இளையவனை சேவிப்பான். ஒரு ஜனம் மற்ற ஜனத்தை பார்க்கலும் பலத்திருப்பார்கள். உன் கர்ப்பத்திலே 2 விதமான ஜனங்கள் உன் வயிற்றில் உண்டாயிருக்கிறது. அவர்கள் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கலும் பலத்திருப்பார்கள். ஆனால் மூத்தவன் இளையவனை சேவிப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மூத்தவன் ஏசா என்று ஆதியாகமம் 25 நாம் படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இளையவன் யாக்கோபு என்று 26ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஏசா வனசஞ்சாரியும் வேட்டைக்காரனுமா இருக்கிறான். யாக்கோபு கூடாரவாசியும் குணசாலியுமா இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இங்கே ஜெயம் என்று சொல்வது, இந்த கூடாரவாசியும் குணசாலியுமாயிருக்கிறவன் வேட்டைக்காரனும் வனசஞ்சாரியுமாகி இருக்கிற ஏசாவை ஆளுகை செய்யணும். இதுதான் ஜெயம். அப்படியானால் ஒவ்வொருவருக்கும் நமக்கு போராட்டம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதைதான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது, ஆவிக்கு விரோதமாய் மாம்சமும், மாம்சத்துக்கு விரோதமாய் ஆவியும் போராடுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று படிக்கிறோம். நம்முடைய ஜீவியத்தில் நமக்கு ஆவியும் இருக்கிறது, மாம்சமும் இருக்கிறது. இந்த ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் போராடி கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கலாத்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 16ஆம் வசனம் 17ஆவது வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சித்து நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவை ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2 பிள்ளைகள் நமக்கு இருக்கிற ஆவியும் நமக்கு இருக்கிற மாம்சமும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல மூத்தது சரீரம், பிந்தினது நமக்குள்ள இருக்கிற ஆவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மூத்தது ஏன் சரீரம் அப்படின்னு சொல்றோம்னா, கர்த்தர் ஆதாமை மண்ணினாலே உண்டாக்கி
அதற்கு பின்னாடி ஜீவ சுவாசத்தை ஊதி. அப்ப சரீரம் முந்தினது, ஆவி பிந்தினது. அப்படியானால் ஏசா இந்த சரீரத்திற்கும் யாக்கோபு ஆவிக்கும் நிழலாட்டமா இருக்கிறார்கள். இந்த ஜெயம் என்னுடைய ஆவி, எனக்கு தேவன் தந்த அபிஷேகம், எனக்குள்ள இருக்கிற தேவனுடைய ஆவினாலே இந்த ஏசாவாயிருக்கிற மாம்சத்தை நான் ஜெயிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம்பிரியமானவர்களே, நான் ஜெயிக்கணும். இதைதான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே 44 முதல் 48 வரைக்கும் உள்ள வசனங்களை நான் வாசிக்கும் போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இங்கே சில ரகசியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு எழுதுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன ரகசியம் எழுதுகிறார்? முந்தினது யார், பிந்தினது யார்? முந்தின மனுஷன் எப்படிப்பட்டவன், பிந்தின மனுஷன் எப்படிப்பட்டவன்? முந்தினது எதுவாயிருக்கிறது, என்னவாயிருக்கிறது, பிந்தினது என்னவாயிருக்கிறது என்றெல்லாம் எழுதுகிறது நமக்கு படிக்கிறோம். 1 கொரிந்தியர் chapter 15 verse 44. ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அப்போ ஜென்ம சரீரம் மார்டல் பாடி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்பிரிச்சுவல் பாடி, ஆவிக்குரிய சரீரம். இப்ப இந்த ஜென்ம சரீரம் முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. 45வது வசனம், முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்துமாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அப்ப முந்தினவர், முந்தின ஆதாம், பிந்தின ஆதாம். முந்தின ஜென்ம சரீரம், ஆவிக்குரிய சரீரம். மூத்தவன், இளையவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த முந்தின ஆதாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜீவ ஆத்துமாவானார். பிந்தின ஆதாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் யார் என்றால் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். இது இயேசுவை காண்பிக்கிறது. அடுத்த வசனத்திலே, ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. நம்முடைய ஆவிக்குரிய சரீரம் பிந்தினதுதான், ஜென்ம சரீரம் முந்தினது. இந்த முந்தின சரீரத்தை பிந்தின சரீரம் ஆளுகை செய்யணும். இதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜெயம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஜெயம். இன்னொரு வசனத்தை படிச்சிருவோம். அதுல 48வது 7 8. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அவ மண்ணானவன், வானத்துக்குரியவன். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரிய எப்படிப்பட்டவர்களோ வானத்துக்குரியவைகளும் அப்படிப்பட்டவைகளே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் நாம் அணிந்து கொள்ள வேண்டும். இங்கேதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியில இத முந்தின சரீரத்துக்கும் பிந்தினதுக்கும் போராட்டம், விரோதம் எழும்பிக்கிட்டே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த போராட்டத்துல மாம்சம் தோற்கணும், ஆவி ஜெயிக்கணும். மாம்சம் தோற்கணும், ஆவி ஜெயிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் ஆவியின்படி பிழைத்தால், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியின்படி மாவியினாலே மாம்சத்தின் செய்கையில் அளித்தால் பிழைப்பீர்கள். அப்ப நம்முடைய ஜீவியத்துல ஒரே சரீரம் தான், ஆனால் அங்க ஒரு போராட்டம் இருக்கிறது. ஒரு பக்கம் மாம்சம், இன்னொரு பக்கம் ஆவி. ஒரு பக்கம் முந்தின ஆதாம் சுபாவம், இன்னொரு பக்கம் பிந்தின ஆதாமின் சுபாவம். இன்னொரு பக்கம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், இன்னொரு பக்கம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜீவ ஆத்துமா. ஒரு போராட்டம் நடந்துட்டே இருக்கு. இந்த போராட்டத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்னொன்று மண்ணான சரீரம், இன்னொன்று ஆவிக்குரிய சரீரம். மண்ணானது மண்ணை விரும்புகிறது, ஆவிக்குரிய சரீரமோ ஆவிக்குரிய விரும்புகிறது. எப்படியானாலும் சரி, இந்த போராட்டத்துல மாம்சம் தோற்கணும், மாம்சம் தோற்கணும், ஆவி ஜெயிக்கணும். இதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம்பிரியமானவர்களே, மாம்சத்திலே மண்ணானவருடைய சாயலை அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலை அணியணும். அப்போ இப்ப நான் மண்ணானவருடைய சாயல் இருக்கிறோம். இந்த மண்ணின் சாயல் கொஞ்சம் கொஞ்சமாய் ஆவியில நிரம்பி, அபிஷேகத்தில் நிரம்பி, ஆவிக்குரியவர்களாய் கொஞ்சம் கொஞ்சமாய் மாற 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய மனுஷராய் நாம் மாறுகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால்தான் 1 கொரிந்தியர் 15:46 ஜென்ம சரீரம் முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது என்று படிக்கிறோம். இந்த ஜென்ம சரீரத்துல, ஜென்ம சரீரத்துக்கும் ஆவிக்குரிய சரீரத்துக்கும் போராட்டம். நல்லா நீங்க வாழ்க்கையில் ருசிக்கலாம். ஆவியானவர் எப்பொழுதும் மனுஷனோடு போராட மாட்டார். சில நேரங்களில் ஜெபிக்க தூண்டுவார், ஏவுவார்.
ஆண்டவரே பலவீனமா இருக்கிறேன், என் சரீரம் பலவீனமானது சொல்லி சாக்கு போக்கு சொல்லி நேரத்தை கடந்துருவோம். 1 முறை 2 முறை 3 முறை ஆவியான நம்மகிட்ட போயிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜீவியத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லா பொழுதும் எல்லா நிலவரத்திலையும் நம்முடைய சரீரம் தோற்கணும். நான் மாம்சத்தின்படி பிழைக்கிறதுக்கு கடனாளி அல்லவே என்று அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அப்போ சரீரம் தோற்கணும், ஆவி ஜெயிக்கணும். உங்களுக்குள்ள எனக்குள்ளே ஜெயம் பெறுவதற்காக ஆவியானவரை தந்திருக்கிறார். ஜெயம் தரும்படிக்கு, ஜெயத்தை கொடுக்கும்படி. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால வரும். அப்படியானால் நாம் தான் குதிரை. நாம் என்ன செய்யணும்னா மாம்சத்தை கீழ்ப்படுத்தி ஆவினாலே மேற்கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தணும். இந்த ஆயத்தப்படுத்துவதற்கு ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்தவர் கர்த்தர். அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவரும் கர்த்தரே. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. இந்த அபிஷேகத்தை தந்து நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது அபிஷேகத்தினாலே, நாம் பெற்ற அபிஷேகத்தினாலே நாம் ஜெயத்துக்கு நேராய் ஆயத்தப்படணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆவி என்னும் அச்சாரத்தை தந்தவரும் அவரே. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் மாம்சத்தின்படி ஜீவித்து மாம்சமானவர்களாய் மாறி போய்விட வேண்டாம். கலாத்தியர் நிருபத்திற்கு வேத புஸ்தகத்தை திருப்பும் போது நான் அது படிக்கும்போது ஒரு பயம் எனக்குள் உண்டாகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5ஆம் அதிகாரத்திலே நான் படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், Galatians chapter 5 verse 17 onwards. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஆவினாலே நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லுசுனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கப்பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில் என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பயமா இருக்கு. இந்த மாம்சத்தின் கிரியைகள், deeds of the flesh, இந்த மாம்சத்தின் கிரியைகள் நம்மளே பெருக 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 நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே போக முடியாதா? தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது. நீங்கள் நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரராய் மாற வேண்டுமானால் இந்த மாம்ச கிரியைகளை அழிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் கொஞ்சமாய் அழிக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 22ஆம் வசனம், Galatians 5:22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அடுத்த வசனத்தை பாருங்கள். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். நாம் ஆவினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆவியில பிழைக்கணும். மாம்சத்துக்கு என்று பிழைக்காமல் ஆவியில பிழைக்கணும், அபிஷேகத்துல பிழைக்கணும். இதுதான் கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்திலே, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய கிருபைகளை நான் விருதாவாக்குறதில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவ ஜனமே, இந்த மாம்சம் பிழைக்கிறதா, இல்லாவிட்டால் எனக்குள்ள ஊற்றப்பட்ட ஆவி பிழைக்கிறதா? மாம்சம் ஜெயிக்கிறதா, ஆவி ஜெயிக்கிறதா? போராட்டம். குறிக்கப்பட்ட காலமெல்லாம் போராட்டத்தின் நாட்கள், போராட்டத்தின் காலங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷன் பாடு அனுபவிக்க, வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். சகோதரா, மாம்சத்துக்கும் ஆவிக்கும் விரோதமாய் போராட்டம், யுத்தம் நடந்துட்டே இருக்கு. இந்த யுத்தத்தில் அநேக தரம் நாம் உண்மையை ஒத்துக்கொள்வோமானால் மாம்சம் ஜெயித்திருக்கு, ஆவி தோற்றிருக்கு. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஆவியை தந்தது, அபிஷேகத்தை தந்தது
சும்மா கொஞ்சம் ஆராதனையில் வந்துட்டு வர்ஷிப்பில் வந்துட்டு அல்லேலூயா சோத்திரன்ட்டு போகிறதுக்கு இல்லை. இந்த ஆவினால நிரம்பி 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 நம்மை ஆவிக்குரியவர்களாய் நம்மை மாற்றணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய சரீரம் ஜென்ம சரீரம். ஆவிக்குரியவன் ஜென்ம சுபாவத்தான். ஆவிக்குரியவன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது 13-15 வரைக்கும் ஆவிக்குரியவன் என்றும் ஜென்ம சுபாவத்தான் என்று படிக்கிறோம். அம்மா பிரியமானவர்களே, நம் ஆவிக்குரியவர்களானால் மாம்சத்தின் செய்கைகளை அழிப்போம். இந்த மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது என்று இயேசு சொன்னார். யோவான் 6:63 ஜான் 6:63 மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். மார்க் 14:33 மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. இந்த உற்சாகம் உள்ள ஆவினாலே, ஜெயம் கொடுக்கிற ஆவினாலே, மாம்சத்தின் செய்கைகளை அழிக்கிற ஆவினாலே நம் நிறைந்து 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 ஆவியானுடைய ஒத்தாசையோடு கூட நமக்குள்ளே எழும்பி வருகிற இச்சைகள் எல்லாவற்றையும் அவை அதட்டி, இயேசுவின் நாமத்தில் போ என்று அதட்டி நாம் மாறணும். ஒரே ஒரு பிரமாணம், மண்ணானவனுடைய சாயலை அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலை அணியணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த பூமியிலே கொஞ்சம் கொஞ்சமாய் ஜென்ம சுபாவம், மாம்ச கிரியைகள் ஆவினால நிரம்பி நிரம்பி பச்சாரம், பொறாமை, வேசித்தனம், விக்கிரகாராதனை, பொருளாசை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழித்து 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 ஒரே முடியாது, ஒரே நாள்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாய் அவைகளை அழிக்கணும், அழிக்க ஒப்பு கொடுக்கணும். நம்ம அதை ஜெயத்தை விரும்பணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை ஜெயத்தை விரும்பும் போது ஆவியானவர் நமக்கு ஜெயம் கொடுப்பார். ஆவிக்குரியவர்களாய் மாறணும். இன்னும் ஜென்ம சுபாவத்தானாவே, மாம்சத்துக்குரியவனாகவே, மாம்சத்தின் படி ஜீவிக்கிறவனாவே இல்லாமல் ஆவிக்குரியவர்களாய் மாற கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கும் அருள் செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாம்சம் தோற்கட்டும், ஆவி ஜெயிக்கட்டும். ஒன்றுக்கு உதவாத மாம்சம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பலவீனமான மாம்சம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை மாம்சத்தின்படி நடந்தால் சாவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவினாலே சரீரத்தை அழிக்கணுமா? மாம்ச கிரியைகள் எனக்கு வேண்டாம். இப்படிப்பட்ட மாம்ச கிரியைகள் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாதா? அப்படியானால் எனக்குள்ளே ஆவிக்குரிய சுபாவம் இருக்கிறதா, மாம்ச சுபாவம் இருக்கிறதா? கண்டுபிடிப்போம், ஆண்டோடு செல்வோம். என்னிலே மாம்சம் தான் ஜெயிக்கிறது, ஆவி தோற்கிறதையா? மாம்சம் ஜெயிக்கிற கிருபை தாரும், அபிஷேகத்தாரும், அந்த வல்லமை தாரும். நம்மை ஆவியானவர் ஜெயமோ கர்த்தரால் வரும், நம்மால முடியாது. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு ஜெயமாக்கி தருவார். எப்படிப்பட்ட மனுஷனையும் அவர் ஜெயமாக்கி தருவார். நம்மை ஒப்பு கொடுப்போம், நம்மை கர்த்தருடைய கரத்தில் சமர்ப்பிப்போம். என் மாம்சம் தோற்று ஆவி ஜெயிக்கட்டும், எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவி ஜெயிக்கட்டும் என்று ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சகாயம் செய்து ஜெயத்தால் நம்மை நிரப்புவாராக. ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். எங்களை ஆயத்தப்படுத்தும். எங்களுக்குள்ள மாம்சமும் இருக்கிறது, ஆவியும் இருக்கிறது. ரெண்டும் அடிக்கடி போராடுகிறது, அடிக்கடி ஆண்டவரே யுத்தம் பண்ணுகிறது. அநேக சந்தர்ப்பங்கள்ல மாம்சம் ஜெயிக்கிறது, ஆவி தோற்று போகுது. உங்களுடைய நல்ல ஆவினாலே நாங்கள் மாம்சத்தை ஜெயிக்க, மாம்ச கிரியைகளை ஜெயிக்க, மாம்ச சுபாவங்களை ஜெயிக்க, மாம்சத்தின் எண்ணங்களை ஜெயிக்க எங்களை அபிஷேகப்படுத்தும், கிருபையால் நிரப்பும், ஆவிக்குரியவர்களாய் மாற்றும். ஜென்ம சுபாவத்தானாய் அல்ல, ஆவிக்குரியவர்களாய் நாங்கள் மாற எங்களுக்கு ஏராளமான கிருபைகளை தந்து எங்களை நடத்தி மேல் ஆசீர்வதியும். கிருபையின் மேல் கிருபை பெருகட்டும். கர்த்தர் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.